ஆவி இருக்கு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் அந்த கல் என்ற வார்த்தை யூஸ் பண்ற இடத்துல ஒரு மனம் இருக்கு. நாங்கள் எங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனால், விடுவித்தாலும் நீ சொன்னது நான் செய்ய மாட்டேன். 3 பேர் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். இதாங்க ஆவியானுடைய ஐக்கியம். இன்னைக்கு தேவன் நம்ம மத்தியில் உலாவ வேண்டும் என்றால், அக்கினியிலே 4வது சாயலாக உலாவ வேண்டும் என்றால், அக்கினி நம்ம சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த 3 பேர் இருக்கிற காணப்படுகிற அந்த ஒரு மன ஆராதனை நமக்கு தேவை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாளிலே 120 பேர் மேலே ஒரு மன ஆவி இருந்தது. ஒரு மனமா ஒரு இடத்தில் சேர்ந்தார்கள். ஆவியானவர் இறங்கினார்.